ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் கொடுத்து அதில் சம் ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு கொடுத்துருக்க. ஸோ இதோட சம் நம்மளுக்கு என்ன வருங்க? 1 + 2 + 3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6 வரும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் நம்பரை சம் கவுண்ட் பண்ணுவோம், ஈவன் நம்பர் கவுண்ட். பட் இதில் ஒரு டிஜிட்ஸ் கொடுத்து அதில் எப்படி நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஹேஷ் இன்க்ளூட் தென் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன வேல்யூக்கு சம் ஆஃப் ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடலாம். யூசர்கிட்ட இருந்தும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1 2 3ன்னு கொடுத்துட்டேன். தென் சம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 0ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒயில் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்க? கண்டிஷனை ஃபஸ்ட்டே செக் பண்ணுறக்காக. அதில் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர் மாடுலோ டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கிறேங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சம்மை நம்ம எப்படி இந்த ஃபைண்ட் பண்ண போகிறோமோ ரிவர்ஸ் நம்பருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மாடுலோ டிவிஷனும் யூஸ் பண்ணிக்கிறோம், டிவிஷனும் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எந்த லாஜிக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு சம்மை என்ன பண்ண நம்பர் வந்து என்னென்னா அதை மாடுலோ டிவைட் பண்ணுறீங்க, தென் அதே நம்பரை டிவைட் பண்ணி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிளியருங்களா? ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் எதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதுங்க? நம்ம சம்மை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். நான் இப்போ அங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குங்க? 6 தேவையான சம்மை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைன் பண்ணியாச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சம்மில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குங்க? 0. நம்பர் மாடுலோ டிவைடட் பை 10. அப்போது 123 மாடுலோ டிவிஷன் பண்ணால் என்ன வருங்க? ஸோ மாடுலோ டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மாடுலோ டிவிஷன் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ மாடுலோ டிவிஷன் அப்படின்னா என்ன ஆகுங்க? ரிமைனிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். 123 மாடுலோ டிவைடட் பை 10. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 123 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாடுலோ டிவைட் பண்ணி அது வர்ற ஆன்சரை சம்மால் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு 12 10s எவ்வளோங்க? 120. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ ரிமைனிங் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 3. மாடுலோ டிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் ஆன்சர் 3ன்னு வந்திருக்கு. இப்போ வாங்க, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? நம்பரை மாடுலோ டிவிஷன் பண்ணி அதை எதில் போய் ஆட் பண்ண போகிறேன்? சம்மில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சம்மில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குங்க? 0 + 3 3ன்னு வந்துருச்சு. இப்போது அதே நம்பரை 10ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 12ன்னு கிடச்சிச்சு. இப்போ மேலே நம்பருக்கு போகும். நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணும். ட்ரூ. அகெயின் என்ன பண்ண போகிறோம்? 12 மாடுலோ டிவைடட் பை 10. 1 10s 10. ரிமைனிங் என்ன இருக்குங்க? 2ன்னு கிடைக்கும். இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்? 1ன்னு வரும். கரெக்டுங்களா? 12 டிவைட் பண்ணால் 10ஆல் என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். தென் மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா நம்பருக்குள்ளே போகுது. ஸோ இப்போது என்ன ஆகும்? ஸோ 1 மாடுலோ டிவைடட் பை 10. 1 கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? மாடுலோ டிவிஷன் எந்த நம்பரை மாடுலோ டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். தென் 1 டிவைடட் பை 10 0 பாயிண்டில் வரும். பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ட். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருங்க? 0. 0 நாட் ஈக்குவல் டு 0 ஃபால்ஸ். அப்போ என்ன ஆன்சர்னா அதோட ஒயில் லூப் ஸ்டாப் ஆயிரும். இப்போ சம்மில் நம்மளுக்கு என்ன வேல்யூவில் ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க? 3 + 2 + 1. ஆன்சர் என்ன வந்துடும்? ஏன்னா ஆல்ரெடி இந்த சம்மில் கொண்டு போய் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம். தென் 3 + 2 5 ஆகும். 5 + 1 6ன்னு பிரிண்ட் ஆயிரும். கிளியருங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்தும் நம்ம கெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நான் ஒரு மெத்தடாக பாஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெத்தடாகவும் பாஸ் பண்ணலாம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான் என்னென்னு கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ 123 ஃபஸ்ட்டு மாடுலோ டிவைட் பண்ணி 10ஆல் அதை கொண்டு போய் நான் இதில் ஆட் பண்ணிடுவேங்க, நம்பரில் வச்சுருப்பேன். தென் வர்ற நம்பரை மறுபடியும் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இதே ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மெத்தடில் பாஸ் பண்ணி போடுறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஜஸ்ட் மெயின்லேயே போட்டு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஒரு மெத்தடுக்கு நான் வேல்யூவை பாஸ் பண்ணி சேம் சம் ஆஃப் டிஜிட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிளியருங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் நம்பரவே எங்கேருந்து தான் பாஸ் பண்ணணும்? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பாஸ் பண்ணுவோம். அப்போ நம்பருக்கு நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் நேம் என்னதுங்க? சம் ஓடி. அப்போது சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு. அப்போது நான் இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸை நான் அங்கே என்ன பண்ணணும்? இங்கே பாஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட்எஃப்பில் நான் என்ன பண்ணணும்னா %d. ஏன் அப்படின்னா நான் ரிட்டன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோங்க? ரிட்டன் மட்டும் பண்ணியிருக்கோம். ரிட்டன் பண்ண வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் நான் கால் பண்ணும்போதே என்ன பண்ணிடுவோம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு நான் வந்து நம்பரை பாஸ் பண்ணி விடுறேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குங்க? 6. சேம் அதே கான்செப்ட் தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்தடில் பாஸ் பண்ணுறோம். ஏன் பிரிண்ட்எஃப்குள்ளே கால் பண்ணியிருக்கோன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸில் நான் ஜஸ்ட் ரிட்டன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டன் பண்ண ஃபங்க்ஷனை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா என்ன யூஸ் பண்ணணுங்க? பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணணும். கிளியருங்களா? ஓகே. ஸோ இப்போது ரிட்டன் இல்லாமல் நான் ஜஸ்ட் கால் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுங்க? %d கொடுத்துட்றேன். நம்ம வாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க? ரிட்டன் கொடுக்க வேண்டியதில்லை. இன்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ரிட்டன் தரணும் நல்லா கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போது ரிட்டன் எடுத்துகிட்டு பிரிண்ட்எஃப்பில் நம்ம என்ன போட்டால் மட்டும் போதும் அப்படின்னா சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் போதும். கிளியருங்களா? ஸோ நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் நார்மல் மெயின் ஃபங்க்ஷன்லேயும் போடலாம். ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி ரிட்டன் பண்ணியும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷன்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணியும் நம்ம பார்க்க முடியும். இது கிளியருங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோங்க? ஒயில் லூப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இதே ப்ரோக்ராமை நம்ம இஃப் யூஸ் பண்ணியும் போடலாம். கரெக்டுங்களா? ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒயில வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு செக் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? நம் ஈக்குவல் 0வா இருந்தால் எதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதுன்னு சொல்லிடுறோம்? 0வை ரிட்டர்ன் பண்ணுங்க. எல்ஸ் இல்லைன்னா மட்டும் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ. நம்ம இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன்லேயே நான் என்ன பண்ணிடுறேன்னா நம்பர் மாடுலோ டிவைடட் பை 10. ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னதுங்க? ஒரு நம்பரை மாடுலோ டிவைட் 10 பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்னன்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுங்க? திரும்ப திரும்ப அதே ஃபங்க்ஷனை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கால் பண்ணிக்கும். இப்போது சம் ஆஃப் டிஜிட்ஸ் நான் இங்கே என்ன பண்ணணும்? என்னுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணியும் விடணும். அங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னது? நம்பர் டிவைடட் பை 10. அப்போ அந்த நம்பர் தான் எங்கேயே போகும்? சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு போகும். கரெக்டுங்களா? ஒயிலுக்கு நம்ம அப்படி தானங்க பாஸ் பண்ணி விட்டோம். ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட்எஃப்பில் நம்பரை தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா எந்த அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகலை. ஏன் நம்ம பண்ணல? ஸோ ஜஸ்ட் நான் இன்ட் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்ஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுங்க? அந்த ஃபங்க்ஷனவே திரும்ப திரும்ப கால் பண்ணியிருக்கிறது. அப்போது ரிட்டர்ன் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர் மாடுலோ டிவைடட் பை 10ஐயும் சம் ஆஃப் மாட் அதில் வர்ற ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறோம். தென் சம் ஆஃப் ஓடினா என்ன மீனிங்? சேம் நம்பருக்கு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும். அது எந்த நம்பர் அப்படின்னா நான் நம்பர் டிவைடட் பை 10ன்னு கொடுக்குற நம்பரை அதை என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணி விட்டுரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகிட்டே இருக்குங்க? ஒவ்வொரு டைம் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்பருக்கு நம்பர் டிவைடட் பை 10 அதுதான் எங்கே போகும் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் நம்பருக்கு போகும். ஈக்குவல் 0வா இருந்தால் ரிட்டர்ன் 0 பண்ணிடும். இல்லை அப்படின்னா எல்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? ப்ளஸ் பண்ணவே போகிறோம். அப்போது நம் மாலோ டிவைடட் பை 10 அந்த வர்ற ஆன்சரையும் இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் அந்த வர்ற ஆன்சரையும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்க போகிறேன்னா ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம என்ன மட்டும் பண்ணால் போதுங்க? ஜஸ்ட் அதை பிரிண்ட் மட்டும் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பர்சன்டேஜ் டி, அதாவது நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே ரிட்டர்ன் தான் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை நம்ம கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிரிண்டஃப்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுங்க? திரும்ப திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம வேறு எந்த நம்பருக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? 5 4 6 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருங்க? 15 கிடைக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டுடே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ என்னென்னா ஒரே ஒரு லாஜிக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த நம்பரை மாடலோ டிவைட் பண்ணுறீங்க, தென் டிவிஷன் பண்ண போகிறோம். நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணியும் போடலாம், இஃப் கண்டிஷன் கொடுத்தும் போடலாம். நம்பர் ஈக்குவல் 0 வந்தால் ஜஸ்ட்டு ரிட்டர்ன் மட்டும் பண்ணால் போதும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்பரை மாடலோ டிவிஷன் பண்ண போகிறோம். தென் வர்ற ஆன்சர் கூட என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் சம் ஆஃப் ஆட் பண்ணி ரிட்டன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தென் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கிளியருங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு 2 times 3 times ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். இதே நம்பரை யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணியும் போடலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.